டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸில் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ்னால் என்ன? ஸோ மெயின்டெனன்ஸ்னால் என்னென்னா மிஷினரி வந்து ரிப்பேர் ஆகாமல் அதை வந்து பராமரிக்கிறது தான் மெயின்டெனன்ஸ். ஸோ அதில் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்னால் என்ன? ஸோ அதான் பார்க்கலாம். ஸோ பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் அதிலே இருக்குது, பிரேக் டவுன் சொல்லி இருக்குது. அப்படின்னா மிஷின் பிரேக் டவுன் ஆன பிறகு அதில் உள்ள என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை மெயின்டெனன்ஸ் செய்கிறது தான் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். ஸோ அதை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இந்த பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா எந்த இடங்களில் அதிகமாக யூஸ் ஆகுன்னா லெஸ் இம்பார்ட்டன்ட் மிஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஷின் வந்து கண்டினியூவாக மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி மிஷினுக்கு வந்துன்னா இந்த பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரேக் டவுன் எதனால் உருவாகுது? கேசஸ் ஆஃப் பிரேக் டவுன். ஸோ எதனால் உருவாகுதுன்னு ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் டு ரிப்ளேஸ் வார்ன் அவுட் ஸ்பாட்ஸ். ஸோ வந்து தேய்மானம் ஆகக்கூடிய பார்ட்ஸு இந்த பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்னால பிரேக் டவுன் ஆன பிறகு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால இந்த தேய்மானமான பார்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணாமல் விட்டுறோம். ஸோ இந்த மாதிரி கன்சிடர் பண்ணாமல் விடும்போது ஸோ அது ஒரு நேரத்தில் வந்து பிரேக் டவுன் ஆகிற வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள், ஒரு பைக்னு எடுத்தாச்சுன்னா அதில் உள்ள டயர் வந்து தேய்மானம் ஆகுது அப்படின்னா ஸோ அதை புது டயர் மாற்றிச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் கன்சிடர் பண்ணாமல் விட்டாச்சுன்னா டயர் வந்து வெடிக்கிறதுக்கோ ஸோ பஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிரேக் டவுன் ஆகிற வாய்ப்பு இருக்குது, வண்டி பிரேக் டவுன் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு, அட்டென்ஷன் நாட் கிவன் டு லூப்ரிகேஷன். ஸோ எந்த மிஷின் எடுத்தாலுமே லூப்ரிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பைக்லையுமே கூட ஆயில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 month ஒருக்கா வந்து அந்த விஸ்காசிட்டி குறையிற வரைக்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விடும்போது லூப்ரிகேஷன் கரெக்டாக கன்சிடர் பண்ணாமல் விடும்போது அதுவே வந்து இன்ஜினை வந்து சீஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஜின் இதனால வண்டி பிரேக் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டு, கேர்லெஸ்லெஸ் டவர்ட்ஸ் மைனர் ரிப்பேர். ஸோ சின்ன சின்ன ப்ராப்ளம் உருவாகும். ஸோ எந்த மிஷின்னாலுமே சின்ன சின்ன ப்ராப்ளம் உருவாகும். அது வந்து நமக்கு சவுண்டு மூலமாகவோ அப்படி இல்லைன்னா டைரெக்டாக பார்க்குறது மூலமாகவோ நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா ஓகே. ஆனால் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸுங்கும் போது அது கன்சிடர் பண்ணாமல் விடுறதுனால ஸோ அதுவே ஒரு பிரேக் டவுனாக உருவாகும். ஸோ ஃபோர்த்து பாயிண்ட்டு, நெக்லெக்டட் கூலிங் சிஸ்டம். ஸோ மிஷின் வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டை வந்து கண்டிப்பாக அதை கம்மி பண்ணி வைக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா அதனால் அதிக ப்ராப்ளம் உருவாகும். ஸோ அதனாலே வியர் அண்ட் டியர் உருவாகும். ஸோ அந்த மாதிரி உருவாகும் போது நம்ம வந்து கூலிங் கொடுக்கணும். ஸோ கூலிங் பண்ணாமல் விட்டாச்சுன்னா மிஷின் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒன்றும் தெரியாது, போக போக கொஞ்ச நாள் கழித்து அதுவே பிரேக் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ரீசன். ஸோ இரண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ்னு பார்த்தாச்சுன்னா அது இந்த பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோ காஸ்ட்டாக இருக்கும் அட்வான்டேஜ். ஸோ இம்பார்ட்டண்டான இல்லாத மிஷினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்னா என்னென்னா ப்ரொடக்ஷன் இஸ் அஃபெக்டட். ஸோ இந்த பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ப்ரொடக்ஷன் பாதிப்பு அடையும். ஒர்க்கிங் ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்காது, ஒரு ரெகுலராக இருக்காது. திடீர்னாலும் பிரேக் டவுன் ஆகும்போது ஸோ ஒரு ப்ரொடக்ஷனே சரியாக இருக்காது. செகண்ட் பாயிண்ட், ஃபாஸ்டர் பிளான்ட் டிட்டோரியேஷன். ஸோ டிட்டோரியேஷன் என்னென்னா ஸோ வந்து பிளான்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு அழிஞ்சிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது தேய்மானமாக ஆகிட்டே வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா வந்து நம்ம வந்து மிஷினுடைய பார்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணாமல் விட்டதுனால ஸோ வியர் வந்து அதிகமாகிட்டே உருவாகிட்டே இருக்கும். ஸோ இது என்ன தான் நம்ம வந்து பிரேக் டவுன் ஆன பிறகு மெயின்டெனன்ஸ் பண்ணால் கூட எல்லா பார்ட்ஸுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம். இம்பார்ட்டன்ஸ் பார்ட் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் இல்லாத பார்ட்ஸ்லாம் டியர் அண்ட் வியராக அப்படி இருக்கிறதுனால பிளான்ட் வந்து சீக்கிரமாகவே டிட்டோரியேஷன் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், லீட்ஸ் டு டைரக்ட் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நமக்கு லாஸ் எதுவும் இல்லாமல் இருந்தாலும், ஏன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் லாஸ் எதுவும் இல்லாமல் இருந்தால் கூட கடைசியில் நமக்கு வந்து லாஸ் வந்து அதிகமாக உருவாகும். பிரேக் டவுன் ஆகும்போது பார்ட்ஸ் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணுறதுனால லாஸ் அதிகமாக உருவாகும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, மோர் வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல். ஸோ பிரேக் டவுன் ஆகும்போது பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் சரி செஞ்சு வச்சுன்னா நமக்கு வந்து குறைஞ்ச காசு செலவில் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், பைக்கோட இன்ஜின் தான் இருக்குதுன்னா ஸோ அதில் பிஸ்டன் ரிங்கை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஒரு 10 ரூபாயிலே முடிஞ்சிடும். ஆனால் அதை சேஞ்ச் பண்ணால் விட்டாச்சுன்னா
ஸோ அதுவே வந்து பிரேக் டவுன் ஆன பிறகு சேஞ்ச் பண்ணோம்னா அது பிஸ்டனே வந்து ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அதுக்கு ஒரு 500 ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆன பிறகு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால வேஸ்டேஜ் அதிகமாக உருவாகும். ஸோ வந்து இந்த பிஸ்டனே நம்ம வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே ஒரு பெரிய வேஸ்டேஜ். ஸோ அது அந்த 4வது பாயிண்ட்டு. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா லெஸ் சேஃப்டி அண்ட் மோர் ஆக்சிடெண்ட். ஸோ இதில் சேஃப்டியே வந்து இருக்காது. ஏன்னா நம்ம சின்ன சின்ன ஃபால்ட்டை வந்து கன்சிடர் பண்ண விடுறதுனால சேஃப்டி வந்து இருக்கவே செய்யாது. ஸோ அதனால் ஆக்சிடெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்த பாயிண்ட்டு பிளான்ட் லைஃப் இஸ் வெரி மச் ரிடியூஸ்ட். ஸோ பிளான்ட்டோட லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். ஏன்னா ரீசன் அதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக வியர் ஆகிட்டே இருக்கும், துருப்பிடிச்சிட்டே இருக்கும் நம்ம பார்ட்ஸ் இல்லாமல். ஸோ அது கன்சிடர் பண்ணாமல் விடும்போது பிளான்ட் லைஃப் வந்து ஒரு 20 வருஷம் இருக்குதுன்னா அது வந்து 10 வருஷமாக குறைஞ்சிரும். லீட்ஸ் டு பூர் குவாலிட்டி ஆஃப் மெயின்டெனன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூர் குவாலிட்டி ஆஃப் மெயின்டெனன்ஸ் தான். ஒரு பெரிய கம்பெனின்னு எடுக்கும்போது இந்த பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு பூர் குவாலிட்டி தான். ஆனால் ஒரு சின்ன கம்பெனின்னு எடுத்தாச்சுன்னா பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸு செய்யலாம். ஸோ இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்.